கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஜெமிமா விக்டர் சேனல் மூலயமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். ஸோ மீண்டுமா சேனலில் வந்து இன்னும் அநேக வீடியோக்களை போடுறதுக்காக கர்த்தர் உதவி செய்திருக்கா. அதுக்காக என்னுடைய தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சேனல் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ நம்ம ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே நம்ம வசனங்கள் எப்படிலாம் வசனங்கள் பைபிளில் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அந்த வசனங்களை எப்படி நம்ம சொல்லி அதை கன்ஃபஸ் பண்ணி எப்படி நம்ம விடுதலை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்ம வந்து இன்னைக்கு வசனங்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்ல, அதை வந்து நம்ம ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒரு எப்படி சொல்ல, எல்லாருமே வந்து ஒரு மந்திரம் மாதிரி பல 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 அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லாம ஸோ யாருமே அப்படி தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க வசனம் ஆமா இன்னைக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனைக்கு ஒருத்தவங்க வசனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த வசனத்தை வந்து கடன் பிரச்சனைக்கு நான் அந்த வசனம் சொல்றேன் ஆனா என் கடன் மாறலையே அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சுவலி வந்து அது ஸ்லோகன் மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய வார்த்தைக்கு வந்து ஆண்டவருடைய வேதத்துடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. ஸோ ஜீவன் இருக்க வார்த்தையை நம்ம வந்து விசுவாசத்தோட நம்ம வந்து தவறான ஒரு இன்டென்ஷனோட ஆண்டவருடைய வசனத்தை நம்ம சொல்றதும் அப்படியே டெய்லியும் எந்திச்சு காலையில ஒரு 20 வருஷம் 10 வருஷம் இந்த கடை லைனா படிச்சுட்டு போறதும் ஸோ அது அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த வசனத்துல வந்து நமக்கு யூஸே இல்லை. ஸோ இந்த வசனத்தை நம்ம வந்து உச்சரிக்கிறதுலையும் இந்த வசனத்தை சொல்றதுலையும் வந்து அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ இன்னொன்று இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இந்த வசனத்தை சொல்றதை தாண்டி அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி விடுதலை வாங்க நம்ம எந்த அளவுக்கு ஆர்வப்படுறோம். உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை இருக்கட்டும், அந்த கடன் பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர நம்மளும் கையில இருந்து கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போடணும் இல்லையா. ஸோ வசனத்தை நம்ம சொல்றதை தாண்டி நம்மளும் ஏதாச்சும் ஒரு உழைப்பு இருக்கணும், ஏதோ ஒன்று நம்ம எஃபர்ட் போடணும் செய்யணும். அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து நமக்கு நீங்கும். நம்ம அந்த இதெல்லாமே செய்யாம வெறும் இந்த வசனத்தை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்காது. ஸோ நம்ம இந்த வசனங்கள் நாங்கள் கொடுக்கறத தாண்டி நீங்க வந்து இப்போ எல்லாருமே நம்ம ஆர்வமா ஓகே நம்ம வசனம் கேட்போம் நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லுவோம். இதே உங்களுக்கு 2 மாசம் 3 மாசம் அதை வந்து ஒரு எஃபெக்டிவே இல்லாம ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தையா நீங்க விசுவாசத்தோட இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை இல்லாம இந்த வசனத்தை கொண்டு என்னுடைய தேவனால அற்புதம் செய்ய முடியும்னு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அதற்குரியதான சூழ்நிலையும் நீங்க வந்து பிரயாசப்படும் போது இதுக்கு நான் விடுதலை வாங்கணும்னு எந்த அளவுக்கு நீங்க வாஞ்சிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய தேவன் வந்து நம்ம வெளி தோற்றத்தையோ நம்ம நாவின் வார்த்தையில வர்றதான வார்த்தையும் நம்மளுடைய தேவன் கவனிக்கிறவில்லை. நம்மளுடைய தேவன் வந்து இருதயத்தை ஆராய்கிற தேவன். ஸோ நம்ம அவர்கிட்ட முன்னாடி வந்து இல்லாண்டுரே நான் விசுவாசத்தோட தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏமாற்ற முடியாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்தோட சொல்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அது சொல்லியிருக்கப்படி அந்த ஜீவனுள்ள வார்த்தையா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கிரியேட் செய்யும். ஸோ இது வீடியோ நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ யாரும் வந்து வசனம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து தவறா நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம். அந்த தவறான இன்டென்ஷனும் வந்து வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய தேவனை பத்தி ஒரு நல்ல ஒரு புரிதலோட நம்ம இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய வேதத்தில் இருக்கிறதான வார்த்தைகளை விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடும் போது நிச்சயமா ஆண்டவர் வந்து சகல பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளுடைய தேவன் வந்து நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு வந்து நம்ம எதற்காக நம்ம வசனங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்பயும் போல அந்த 20க்கும் மேற்பட்டதான வசனங்கள் எதற்காக பார்க்க போறோம்னா பொருளாதாரத்துல உள்ளதான பிரச்சனைகள் நீங்குவதற்கான வேதத்திற்கு தான் நம்ம வசனங்கள். ஸோ ஒரு சில நேரம் பொருளாதாரம் பிசாசு நமக்கு தடை பண்ணியிருக்கோம், ஒரு சில நேரம் நம்மளுடைய தவறுனாலே நம்முடைய பொருளாதாரம் தடையா இருக்கும், ஒரு சில நேரம் ஆண்டவரே வந்து இந்த பர்டிகுலர் காலத்துல நான் இவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி இந்த நாட்கள்ல ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல இப்போ கொஞ்சம் நாட்களாக கூட பொருளாதாரத்துல குறைவு இருக்கலாம். ஆனாலும் அந்த குறைவை தேவன் இனி ஒரு நாட்களை நிவர்த்தி செய்து அற்புதத்தை செய்வார். ஸோ நம்ம தொடர்ந்து அந்த ஒவ்வொரு வசனங்களை பார்ப்போம். அந்த வசனங்களை 4 நாள் நீங்க அறிக்கை பண்ணுங்க. பிசாசிட்ட எதிர்த்து நின்னுங்க. பிசாசிட்ட ஒரு சில வசனங்கள் வந்து பிசாசிட்ட டைரக்டா எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள்லாம் நீங்க பிசாசிக்கிட்ட நம்ம எதிர்த்து நின்று பேசுங்க. இல்ல ஒரு சில வசனங்கள் நம்மளுடைய ஆவிக்குரிய நம்மளுடைய விசுவாசத்தை பூஸ்டப் பண்றதுக்கு மாதிரி இருக்கும். அந்த வசனங்கள் நீங்கள் ஆண்டவரை பார்த்தே அந்த வசனங்கள் நீங்க சொல்லுங்க. ஒரு சில வசனங்கள் நம்மளே ஆசீர்வதிக்கும் போது அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசும்போது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து நம்மளுக்கு அது ஜீவன உள்ளதா மாறும். ஸோ அந்த நெகட்டிவை தாண்டி நம்ம பாசிட்டிவ் பேசும்போது அது நம்ம வாழ்க்கைக்கு ஜீவன உள்ளதா மாறும். ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து ஒரு வசனங்கள் நம்ம வாசிப்போம். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதுல ஆண்டவர் யார சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈசாக்கை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்குமே அந்த ஈசாக்குடைய கதை எல்லாருக்குமே நல்லா தெரியும், நல்லா நன்கு அறிந்ததுதான். அப்போ அந்த இடத்துல ஈசாக்குங்கிற இடத்துல நம்ம பேரை நம்ம போட்டுக்கிறோம். இப்ப என்னோட பேர் விக்டர், அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான் அப்படிங்கிற நம்ம பேரை போட்டுட்டு அதை நம்ம அந்த வசனங்களை அறிக்கை பண்ணணும். பிசாசு நம்ம அப்படிதான் சொல்லணும், கர்த்தர் எனக்கு அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ, பட்டணங்கள்ல இருக்கீங்களோ, கிராமங்கள்ல இருக்கீங்களோ, நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், நீங்க இருக்கிற இடத்த நீங்க மென்ஷன் பண்ணுங்க. முதல்ல நம்ம இருக்கிற இடத்த தான் மென்ஷன் பண்ணணும். அப்ப ஈசாக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்து போல, நான் அந்த சென்னை பட்டணத்துல இருந்தா நான் சென்னையில நான் விதை விதைச்சிருக்கிறேன், நான் இங்க நான் ஒரு தொழில் வச்சிருக்கிறேன், ஆண்டவர் இந்த தேசத்துல 100 மடங்கு நான் ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு நீங்க அதாவது 4 நாள் அறிக்கை பண்ணணும். அப்பதான் பிசாசு வெட்கப்பட்டு போவான். மேக்சிமம் என்ன பண்றோம் அப்படின்னா சும்மா அந்த வசனம் சொல்லுது ஈசாக்கு, நம்ம எப்பவுமே பேர்ல சொல்லுவோம்ல, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், நான் 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படிங்கறது நார்மலா அது பிரேயரா சொல்லாம அது விசுவாச அறிக்கையாவே நான் சொல்லணும். அப்பதான் பிசாசு அதை பார்த்து நடங்குவான். உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் அதை சொல்லுங்க, நான் அந்த தேசத்துல விதை விதைத்தேன், கர்த்தர் என்ன 100 மடங்கு நான் ஆசீர்வதிப்பாரு, அந்த வருஷத்துல நான் 100 மடங்கு அந்த ஆசீர்வாதம் பலனை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு இந்த வசனங்கள் நீங்க அறிக்கை பண்ணி பிரேயர் பண்ணுங்க. 4 நாள் அறிக்கை பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர் நீங்க அந்த அறிக்கையை ஆண்டவர், அந்த விசுவாசத்தின் அறிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தி உங்களை நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அதுவும் அந்த வருஷத்தில் 2026 கூட ஆண்டவர் அதே வருஷத்துல, அடுத்த வருஷமா மறு வருஷமா கிடையாது, அதே வருஷத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற உங்க வல்லவரா இருக்கிறார். ஸோ நம்மளுடைய தேவன் எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்களேன். ஸோ அன்றைக்கு ஈசாக்குக்கு செய்த தேவன் இன்றைக்கு நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கார். அடுத்து நம்ம ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஈசாக்கு அதை 12ஆம் வசனத்துல பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் 100 மடங்கு அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த எதிரிகளுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு பொறாமை வருது. பொறாமை வந்தோடனே அவர் ஒரு துறவை தோன்றாரு. அவர் துறவை தோண்டும் போது ஃபர்ஸ்ட் டைம் தோன்றாரு, உடனே தண்ணி வருது. சோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த காலத்துல எல்லாம் நம்ம தோன்ற இடத்துல தண்ணி வருது அப்படின்னால இது ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் தோண்டும் போது அத்தை தண்ணி வராது. சோ அந்த மாதிரி தோண்டும் போதுன்னா அது ஒரு ஆசீர்வாதம். உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம் இல்ல இது நாங்க எங்களோட இது நீ போப்பா அப்படின்னு சொன்னா சரி ஈசாக்கு ஓகே, ஏசைக்கு வித்தாச்சு, அடுத்து சரி வாங்க நம்ம சித்தனாக போவோம். சித்தனாக்கு சித்தனாலே இது பண்ண தோன்றாங்க. அந்த ஊர்லயும் பார்த்தோம்னா அதே மாதிரி அந்த சைட்ல உள்ள வேப்பர்லாம் இல்ல இது எங்களுடைய, இது எங்களுக்கு தான், இது எங்களோட லேண்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லி அவரே துரத்தி விடாங்க. சரி அவர் உடனே அதுக்கு சித்தனான்னு பேர் வைக்கிறார். 3வது ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துலதான் அவர் தோன்றாரு. அப்போ அந்த இடத்துல யாருமே அவருக்கு எதிரிகள் பிரச்சனை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல கர்த்தர் இந்த தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று கட்டளையிட்டார். ஒருவேளை உங்களுடைய தொழில கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 முறை நீங்க ஃபெயிலியரா சந்திச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வச்சனாலதான் நீங்க அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த தொழில உங்களுக்கு 2 முறை ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனாலும் நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஏன்னா அந்த தொழில் நிமித்தமா செய்கிறதான கையின் கிரியை நிமித்தமா தான் நம்மளுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ பாத்தீங்களா, பிசாசு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எப்படிலாம் திருடலான்னு பாத்துக்கோம். 2 டைம் அவன் திருநாள் ஆண்டவர் நமக்காக இந்த இடத்த ரெகபோத் ஏற்படுத்தி இருக்கிறார். பழுகும்படி நமக்கு ஆண்டவர் ஒரு இடம் இருக்கலாம். ஒருவேளை பிசாசு உன்னோட தொழில் அவ்வளவுதான்ப்பா, நீ இப்படி தோத்துட்ட, இதுக்கு மேல உனக்கு இல்லைன்னா நீங்க பிசாசா பார்த்து சொல்லுங்க. கிடையாது, எனக்குன்னு தேவன் ரெகபோத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. சோ ஏசைக்கு போலாம், சித்தனா போலாம், எனக்கு கவலை கிடையாது. ஆனா ஆண்டவர் எனக்காக நான் பழுகும்படிக்கு எனக்கு ஒரு இடம் பழுகி பெருகும்படியா ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை தந்திருக்காரா. சோ அது நிமித்தம் என்னுடைய பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி அந்த விசுவாசத்தை நீங்க அந்த வசனத்தை நீங்க 4 நாள் அறிக்கை பண்ணுங்க, அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா உபாகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வசனத்தை அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது ஆண்டவர் நம்மளோட ஆசீர்வாதம், நம்மளோட களஞ்சியங்களோட ஆசீர்வாதத்துக்காக நம்ம சொல்லியிருப்பாரு. இந்த வசனங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா
ஒரு சில நேரம் நீங்க வந்து புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆண்டவர் சித்தத்தின்படி அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க. உண்மைதான், ஆண்டவர் சித்தம் தான். ஆனா ஒரு 6 மாதங்கள், 1 வருடங்கள், ஒரு 2 வருடங்கள் ஆகும். ஆனா உங்களுக்கு தொழில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அப்போ ஒரு எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. உங்க தொழில் அப்படியே தான் இருந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு கேள்வி, ஒரு குழப்பம். உங்க இருதயத்துல வந்து ஒரு சத்துரு உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். என்னன்னா, உனக்கு இந்த தொழிலாம் வேண்டாம், தொழிலை விட்டுட்டு போயிரு. அப்போ நீங்க வந்து சொல்லணும் இந்த வசனத்தை, கர்த்தர் என் களஞ்சியங்களிலும். அதுல உண்ணுங்கிற இடத்துல வந்து அது விசுவாசத்தோட நாவுனால சத்துருக்கள்னு நம்ம பார்த்து சொல்ல வேண்டிய, பிசாசு சொல்ல வேண்டிய வார்த்தை தான். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நான் தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆண்டவர் தான் எனக்கு இந்த தொழிலை கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு இந்த ஜாப் எனக்கு கட்டளையிட்டாரு. அது எனக்கு நஷ்டமாய் போனாலும், ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட ஒரு பாட்டு படிச்சிருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இப்படி லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமஞ்சு தான் கருதுகிறேன். அப்ப நான் நஷ்டம் வந்தாலுமே நான் அது லாபமஞ்சு எண்ணுகிறேன். அது அந்த மாதிரி ஆப்போசிட் அதானே, லாபத்துக்கு நஷ்டம் தான் ஆப்போசிட். அப்ப நஷ்டத்துக்கு லாபம் தான். அப்படி நான் நஷ்டம் வந்தாலும் சரிதான், நான் அதை லாபம் என்று தான் எடுப்பேன். நான் ஆண்டவருக்குள்ள நான் அந்த லாபம் என்று தான் எடுப்பேன். என் தொழில ஃபெயிலியரே ஆயிட்டு எனக்கு எதுவுமே வரலான்னு சரிதான், ஆனா கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் கையிட்டு செய்யற எல்லா வேலையிலும் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவாரு. அவர் எனக்கு கொடுத்த இந்த தேசத்துல அவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிறது வந்து அந்த ஒரு விசுவாச அறிக்கையோட நீங்க சத்திரவிட்ட வந்து பேசும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்துவார். நிச்சயமாக கர்த்தர் நீங்க இருக்கிற அந்த தேசத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவரா இருக்கிறார். அடுத்து நம்ம வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 30, 31 இந்த 2 வசனத்தை நான் சேர்த்து வாசிக்கிறேன், அதுக்கடுத்து நான் சொல்றேன். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சினாரியோ. அது என்ன அப்படின்னா வந்து, நம்ம பொதுவா வந்து திருடன் வந்து அவன் பசிய ஆற்ற திருடினாலும், ஒரு திருடன் வந்து எனக்கு பசிக்குதுப்பா என் பசிய ஆற்ற திருடினாலும் ஜனங்கள் வந்து ஐயோ பாவம் இவன் வந்து அவன் பசிக்குது அதனாலதான் அவன் திருடி இருக்கான்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். சோ மொத்தத்துல திருட்டு அப்படிங்கிறது, திருடன்ங்கிறது அது தப்பு தான். சோ ஜனங்கள் வந்து அவனை வந்து இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு, ஒரு திருடன் வந்து ஒரு திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்கப்பட்டா அவன் 7 times வந்து அவன் திருடினதை கொடுக்க வேணும். அவன் வீட்டுல இருக்க பொருட்கள் கூட அவன் உண்மையான அந்த வீட்டுல இருக்க பொருட்கள் கூட உழைச்சிருப்பான். ஆனா இவன் இந்த விஷயத்த திருடினால 7 மடங்கு கொடுக்கணுங்கிறனால அவன் வீட்டுல உண்மையான சம்பாதிச்ச பொருளை கூட அவன் வந்து நம்ம வந்து யார் வீட்டுல திருடினானோ அவங்க கிட்ட வந்து அவன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். சோ இது வந்து ஆண்டவர் நம்ம யாரை குறிக்குது, திருடனை வந்து யாரை குறிக்குதுன்னா பிசாசை குறிக்குது. பிசாசு வந்து ஒரு சில நேரம் நம்ம பண்றதான நம்ம பாவத்து நிமித்தம், நம்ம பண்றதான ஓப்பன் டோர் நிமித்தம் கூட உள்ள வந்து அவன் வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை திருடினாலும் ஆனா அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரத்துல நான் நல்லா உழைக்கிறேன், ஆனா என்னுடைய தொழிலும் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் என்னுடைய கை வந்து அந்த ஒரு இதுல நிக்கவே இல்லை, யாரோ என் பணத்தை வந்து திருடிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு தான் உங்களுக்கு தெரியுது. அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். இன்னைக்கு வந்து உங்களுடைய பொருளாதாரத்துல பிசாசு திருடு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அவன் உண்மையாலுமே 7 மடங்கு அந்த பொருளாதாரத்தை, இப்போ 1 லட்சம் கொடுத்தான்னு வைங்களேன், 1 லட்சம் உங்ககிட்ட தான் பொருளாதாரத்தை திருடினானா 7 times பாருங்க, அது வந்து 7 மடங்கு 7 லட்சமா வந்து திருப்பி வேணும். சோ இப்போ உங்களுக்கு 10 லட்சம் போச்சுன்னா 7 times 70 லட்சமா உங்க கைக்கு வேணும். சோ இப்படிதான் ஒவ்வொரு பொருளாதாரத்தையும் அவன் திருப்பி அவன் வந்து கொடுக்கணும். சோ நீங்க பிசாசை பாருங்க, நீ என் பொருளாதாரத்தை திருப்பினா ஆண்டவருடைய நியாய திருப்பி என்ன சொல்லுது அப்படின்னா 7 மடங்கு அந்த பொருளாதாரத்தை, நீங்க சொல்லுங்க பிசாசை என் பொருளாதாரம் எடுத்தானா இப்ப 7 மடங்கு திருப்பி என் கையில வை, ஆண்டவர் சமூகத்துல வை, ஆண்டவர்கிட்ட இப்ப என்னுடைய பொருளாதாரத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி பிசாசை பார்த்து. ஆக்சுவலி இந்த வசனம் வந்து பிசாசை பார்த்து நம்ம எதிர்த்து நின்று பேசக்கூடியதான வசனம். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரம் வந்து பிசாசினுடைய போராட்டம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் இல்ல, அவன் திருடினதை ஒரு டைம் கிடையாது, அவன் திருடினதை 7 டைம், வருஷ கணக்குல அவன் திருடிட்டாலும் அவன் திருடினதான எல்லா ஆசீர்வாதத்தையும் 7 times 7 மடங்கு வந்து அவன் வந்து நம்ம கிட்ட வந்து திருப்பி கொடுக்கணும். ஸோ நம்ம கிட்ட எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு ஆண்டவர்கிட்ட அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அதை பார்த்து ஆண்டவர் நமக்கு வந்து நம்மளுடைய கையின் பிரயாசத்தை பார்த்து ஆண்டவர் நமக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ நீங்க பிசாசு தான் வந்து நீ 7 மடங்கு நீங்க பிசாசு பார்த்து சொல்லுங்க, நீ வந்து திருடுற, ஆனா வந்து நீ வந்து சும்மா சாதாரண ஆள் இல்லை, ஆனா உனக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் என்ன சொல்றீங்க 7 மடங்கு நீ கொடுக்கணும்
தரணும். சோ நீங்க அதாவது நீங்க பிசாசை திருப்பி தைரியமா பேசுங்க. தைரியமா நீங்க சொல்லும் போது நிச்சயமா வந்து அவன் வந்து விற்கப்பட்டு போவான். அடுத்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா உபாகமும் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா நம்முடைய பலனை சம்பாதிக்கிறதுக்கான, நம்முடைய பலனை நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறதுக்காக அதுக்கு வந்து பலனை தருகிறவர் யாருன்னா ஆண்டவர் ஒருவர் தான். அப்ப வந்து அவர் வந்து யாருக்குன்னா முற்பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பிசாசை பார்த்து நீங்க சொல்லணும், எப்பா எனக்கு வந்து இந்த தொழில் செய்யறதுக்கே எனக்கு முடியல, என்னால ரொம்ப சோர்ந்து போயிட்டேனாலும் ஆனா எனக்கு பலன் தருகிறவர் கர்த்தர். எனக்கு ஐஸ்வர்யத்தை, அதாவது நம்ம தொழில வந்து நம்மளுக்கு அதை பழுகி பெருகி அதை வந்து சும்மா பண்ண முடியாது. நம்ம உட்கார்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வராது. அதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக பலன் வேணும், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும். அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருகிறவர் கர்த்தர். அப்ப நீங்க பிசாசை பார்த்து சொல்லணும், நீ எனக்கு என்னதான் நீ எனக்கு விரதமா நீ போராடினாலும் சரிதான், நீ என்னதான் எனக்கு விரதமாய் நம்ம நீதிமன்றங்களை சொல்ல மாதிரி நீ எனக்கு விரதமா என்னுடைய தொழில என் ஆசீர்வாதத்தை திருடுனாலும் சரிதான், நான் மீண்டும் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலனை தருகிறவர் கர்த்தர். எனக்கு ஐஸ்வர்யத்தையும் அது சொல்லப்பட்டிருக்கலாம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படிங்கறத நீங்க அந்த விசுவாச அறிக்கையோட நீங்க வந்து அது வந்து நம்ம பேசும் போதுலே நம்மளோட வந்து ஒரு குசும் சுமார் இருக்கும், அப்படியே அப்படி ஜாவும் அப்படி அந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம பேசும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வார்த்தை கனப்படுத்தி பிசாசு வெட்கப்படுத்தி நிச்சயமா அவர் நம்மளுக்கு பலனை கொடுத்து நம்ம இழந்து போன அந்த ஐஸ்வர்யத்தா இருக்கலாம், இழந்து போன நம்மளுடைய தொழில நஷ்டங்களா இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் திரும்ப அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அந்த பலனை தர வல்லவரா இருக்கிறார். அடுத்து உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் இது ஏற்கனவே நம்ம முன்னாடி இந்த உபாகமத்துல படிச்ச அதே மாதிரி வசனம் தான். ஸோ டக்குன்னு நான் அதை ரீட் பண்ணிடுறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கைட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து நம்ம செய்யறதான எல்லா கிரியைகளையும் சரி, நம்ம கைட்டு செய்யறதான எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரிதான் தொழிலும் அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லலாம்னா என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா கிரியைகளையும் நான் கைட்டு செய்யும் எல்லா காரியங்களும் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நாவுனால நீங்க வந்து பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வேற யாருக்கா கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் ஊழியம் பண்ணாலும் சரி, ஆண்டவர் நம்மளுடைய கையின் கிரியையை வச்சு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறது. ஏன்னு சொன்னீங்க அந்த வசனத்தை விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதான வசனம், நம்ம அடிக்கடி சொல்லிக்கிறதான வசனம், அநேக திருமணங்கள்ல நான் வந்து சொல்ற வசனங்களா வசனம் தான் சங்கீதம் 128ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உண்மையில அந்த வசனங்கள் நம்ம சொல்லும் பொழுதே பாருங்க எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு பாத்தீங்களா. உண்மை நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை யார் சாப்பிடணும், நம்ம தான் சாப்பிடணும், அதை பிசாசு சாப்பிடக்கூடாது. அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது நான் தான் சாப்பிடணும், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. நீங்க பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருப்பா. சங்கீதம் 128ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய கைகளின் பிரயாசத்தை நான் தான் சாப்பிட போறேன், அதை வந்து திருடுறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது, ஆனா அதை சாப்பிடுறதுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் எனத்தான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு அதை நீங்க வந்து அந்த அறிக்கை பண்ணணும். நாவுனால அந்த அறிக்கை பண்ணும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் அறிக்கைகளை பார்த்து அந்த விசுவாசத்தை பார்த்து உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நிச்சயமாகவே இந்த நாள்ல நீங்க இந்த வசனங்களை வந்து அறிக்கை பண்ண அது வந்து ஒரு சில பேர் என்ன பாஸ்டர் நாங்க வந்து சும்மா வசனங்களை மட்டும் சொன்னா போதுமா பாஸ்டர் அப்படிங்க. அதை வந்து உண்மையாவே சொல்லணும். சும்மா அந்த முதல்ல நம்ம ஆரம்பத்துல வீடியோல சொல்லியிருப்போம், அதை வந்து இந்துக்கள்ல வந்து நிறைய பேர் பிரஜாதிகள் சொல்லுவாங்க ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்க. இது ஸ்லோகன் கிடையாது,
இந்த வார்த்தைக்கு வந்து உயிர் இருக்கு. நீங்க வந்து நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசித்தால் அதோட பலனை நீங்க காண்பீங்க. அப்போ நீங்க விசுவாசம் இல்லாம அது வந்து நம்ம வசனங்களை சொல்றதுக்கு சும்மா ஸ்லோகன் மாதிரி சொல்லிட்டு போற வசனங்கள் கிடையாது. உண்மையாவே விசுவாசிச்சு ஆண்டவர் பிசாசோட கைகள்ல இருந்து அவன் அந்த ஆசீர்வாதத்தை சாப்பிடாம ஆண்டவர் நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை நான் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை நீங்க பிசாசை அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களின் கைகளின் பிரயாசத்தை நீங்களே சாப்பிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 31 வசனம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுள். அந்த கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். சோ இந்த இடத்துல வந்து அந்த குணசாலியான ஸ்திரீயை பத்தி தான் வந்து அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல இருக்கும். சோ இந்த இடத்துல சொல்லுங்க, கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க வந்து ஒரு ஸ்திரீகளா இருக்கலாம், நம்ம வீட்டுல செய்கிறதான வீட்டுல சமைக்கிற வேலை கூட, நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம போஷிக்கக்கூடிய வேலை கூட அதனுடைய பலன் வந்து நமக்கு வரணும். அதனுடைய ரிசல்ட் இல்லாட்டினா அந்த ஒரு அது நம்ம ஒரு வேலைகள் நம்ம செய்யறோம். ஸோ இன்னைக்கு அந்த வேலைக்கு நம்ம வெளியே ஆள் வச்சோம்னா அதுக்கு நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்குறோம், யாரும் ஓசியா செய்யலையே. இன்னைக்கு கிச்சன்ல வந்து இன்னைக்கு நிறைய சகோதரிகள் வந்து நான் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கேன், நான் வீட்டுல பார்த்தா இந்த வீட்டு வேலைகளை இந்த துணி துவைக்கவும் இது வைக்கவும் இது மட்டும்தான் எனக்கு வேலையா இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த குணஸ்தாலியான ஸ்திரீயை பார்த்தே சொல்றான் நீதிமொழி 31 அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். இந்த இடத்துல பிசாசா பார்த்து சொல்லுங்க, பிசாசே, நான் வீட்டுல இப்போ பாத்திர வேலைக்கு சமைச்சு இந்த மாதிரியான என் குடும்பத்தாருக்கு நான் உதவியா இருக்க வேலையை செஞ்சாலும் என்னுடைய கைகளின் பலனை என்னுடைய தேவன் எனக்கு தருவார். சொல்லுங்க, நீங்க இது வந்து இதுக்கா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ல இருக்கா உமனா இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். நியாயமா நம்ம வந்து பாடுபடுவோம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க சம்பளத்தை தாண்டி அவங்க வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டு வேலை பார்ப்பாங்க. ஆனா அவங்க எஃபோர்ட் போடுறதுக்கு அந்த சம்பளம் வந்து அவங்களுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படிங்கும் போது அவங்களுடைய கைகளின் பலன் வந்து அவங்களுக்கு போவே இல்லை. ஆனா இந்த வசனத்தை ஒருவேளை அந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவரே கைகளின் பலனை எனக்கு கொடுங்க, ஏன்னா நான் வந்து உழைக்கிறேன், நியாயமா உழைக்கிறேன், உண்மையா உழைக்கிறேன், என்கிட்ட எந்த ஒரு பொய் தண்ணியும் கிடையாது, நான் 100% 200% நான் எஃபோர்ட் போடுறேன். ஸோ அந்த கைகளின் பலனை இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு தொழிலாளர்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வேலை செஞ்சவங்களுக்கு வந்து நிறைய நாள் சம்பளத்தை கட் பண்ணி கூட வச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுடைய கைகளின் பலனை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான். ஸோ ஒருவேளை பிசாசு கூட நீங்க உழைக்கிறதான உழைப்பு உங்களுக்கு கட் பண்ணி வச்சதால என்னுடைய கைகளின் பலனை எனக்கு ஆண்டு சொல்லிக்க, கைகளின் பலனை சாப்பிடுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. சோ என்னுடைய கைகளின் பலனை அனுபவிக்கிறதுக்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ பிசாசே, என்னுடைய கைகளின் பலனை நீ என்கிட்ட இப்ப திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க சொல்லுங்க, அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 18 அதிகாரம் அதோடைய 18, 19, 20 அந்த 3 வசனங்களையும் பார்ப்போம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார், அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இந்த 20ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ரொம்ப சரியான ஒரு வசனம் இந்த வசனம். உங்களுக்கு உங்க ஆபத்து, நீங்க உங்க தொழில ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்க தொழில வந்து அநேக எதிரிகள் வந்திருப்பாங்க. ஆனா நிச்சயமாகவே இந்த காலகட்டத்துல எதிரிகள் இல்லாம தொழில் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம். முன்னாடி காலகட்டங்கள் வேற, இப்போ உள்ள காலகட்டங்கள் வேற. ஆனா வந்தாச்சு. ஆனா என் ஆபத்தினால் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். அந்த டைம்ல ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா வந்துட்டாரு. அடுத்தால அவர் என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்பு வைத்தார். அதுலயுமே அவங்களை தப்பு வச்சுட்டாரு. அடுத்து 20ஆம் வசனத்துல என் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். நீங்க செய்யற வேலைகள்ல நீங்க என்னென்ன வேலைகள் செய்றீங்களோ, என்னென்ன தொழில் மளிகை கடை வச்சிருந்தாலும் சரிதான், ஒரு பெயிண்ட் கடை வச்சிருந்தாலும் சரிதான், என்ன கடை வச்சிருந்தாலும் சரிதான், ஆனா அதுல ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா நீதியா நீங்க அது செய்யணும். நீதிக்கு தக்கதாக தான் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக தான் எனக்கு சரி கட்டினார். இப்ப இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு போய் பிசாசிட்டு போய் இதை போய் சொல்ல, இந்த வசனம் பேச முடியாது. ஏன்னா நீங்க அதாவது இந்த வசனங்கள் வந்து பிசாசிட்டு நம்ம எதிர்க்க முடியாது. ஏன்னா அப்படின்னா நீங்க உங்க கைகளின் சுத்தம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க உங்க கையில சுத்தம் இல்லாம நீங்க இதே நீங்க வந்து நல்ல உங்க தொழில நல்ல சுத்தத்தோட நீதியோட நியாயத்தோட உண்மையா நீங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னா
நீங்க தைரியமா, நான் சொல்றேன் 100க்கு 100 நீங்க தைரியமா பிசாசுலயே போராடலாம். பிசாசுலயே இந்த வசனங்களை நீங்க தைரியமா பேசலாம் 100க்கு 100. இது நீங்க உங்க தொழில சுத்தம் இல்லாம, உங்க தொழில இப்ப அநேக பேர் வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னா, ஒரு கடைகள்ல ஒரு வளர்ச்சியே வர மாட்டேங்குது பாஸ்டர், நான் என்னன்னுதான் பல நிறைய எஃபெக்ட் போட்டுட்டேன், ஆனா எனக்கு வந்து என் சம்பாத்தியமே எனக்கு குறைஞ்சிட்டு, முன்னாடி சம்பாத்தியம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஒரு சில நேரம் ஆண்டவர் சொல்ற காரியத்தை விட்டுறணும். ஆண்டவர் வந்து ஆண்டவர் நேர்ல பேசலனாலும் ஊழியக்காரர்கள் மூலமாய் ஒரு சில ஆவிக்கிற மனிதர்கள் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்திருப்பாரு. எப்ப அவன் கடையில இந்த மாதிரி காரியத்தை நீ செயல் பண்ணாத, இந்த மாதிரி காரியத்தை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அதை விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து ஓகே, அவர் அது நம்ம இந்த பையன் இவன் வந்து நம்ம இந்த தொழில் வந்து நல்ல நீதியா தான் செய்யறாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த நீதிக்கு தக்கதாக உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. உங்கள் கைகளின் நீங்க வந்து அதை சுத்தமா தான் செய்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சரி கட்டுவாரு. இந்த வசனங்களை வந்து 2 டைப்பா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு, நீங்க சுத்தமா இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க தைரியமா பிசாஸ்ட யூஸ் பண்ணலாம். நீங்க சுத்தம் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இன்னும் உங்க தொழில இந்த மாதிரி ஒரு காரியங்கள், தப்பான காரியங்கள் உங்க தொழில நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இனிமே நீதியா செய்வேன், நான் இனிமே கைகளை சுத்தத்தோட இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நான் சுத்தம் உள்ளவர்கள் பிசாசை ஏத்தினுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய கைகளின் சுத்தத்திற்கேற்ற ஆண்டவர் அதை சரி கட்டி நம்மளுக்கு தருவாங்க. உண்மையாவே கள்ளத்தராசு வந்து கத்தருக்கு அருவானது. ஸோ நம்ம எந்த ஒரு 10 ரூபானாலும், நீங்களாம் ஒரு 10 ரூபால என்ன இருக்கு, 10 ரூபானாலும் அந்த இடத்துல அது கள்ளத்தராசா இருந்துச்சு. 1 ரூபானாலும் சரி, 10 கிராம்னாலும் சரி, ஏதோ ஒண்ணுனாலும் நம்ம அதிகமாவே கூட ஒரு சில பேருக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லையா, ஆனா நம்ம குறைச்சு நம்ம வந்து எதுவுமே பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம அதுல ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வந்து இருக்கணும். 10 கிராம் அதிகமா கொடுத்துட்டு கூட அந்த அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கின காசு வாங்காம கூட பிரச்சனை கிடையாது. அதை வந்து 10 கிராம் கம்மியா வச்சுட்டு நீங்க வந்து அதுக்கே எடுத்தீங்க அப்படின்னா அந்த அதான் கைகளின் சுத்தத்தான்னு சொல்லி கொடுக்கும். இது வந்து தொழிலுக்கு மட்டும் இல்ல, நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் எல்லா வேலைக்கும் இது பொருந்தும். ஏன்னா ஒரு சில பேர் அக்கௌண்ட்ல டேலி பண்ண அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல லைட்டா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு வந்து அருவருப்பா இருக்கும். அது வந்து நல்லதும் கிடையாது. அப்படின்னா நம்ம அந்த பொருளாதாரத்தில் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. ஸோ அதனால நாங்க சொல்ல வரோம். அடுத்து இதே மாதிரி தான் இன்னொரு வசனம், பிலிப்பியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, இதெல்லாம் நம்ம உட்காந்து ஆனா நம்ம கிட்ட பேசுறாரு, இதை உட்காந்து நம்ம ஆராயணும். ஒருவேளை பொருளாதாரத்துக்கு நம்ம எல்லா நேரமே பிசாசிட்ட பழி போட முடியாது பாத்தீங்களா. ஏன்னா அவன் வந்து எப்படி சொல்ல, நம்ம வந்து உண்மையாலுமே அவன் வந்து ஒரு எடுத்து வச்சிருந்தான் அப்படின்னா, நியாயமா எடுத்து வச்சிருந்தான்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஆனா ஒரு சில நேரம் நம்மளாலேயே வந்து நம்மளுடைய பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கும் போது நம்ம தான் அதுக்கு காரணம். நம்ம அதை நிவர்த்தி செய்யும் போது தான் அந்த பொருளாதாரம் நமக்கு வந்து நிவர்த்தி ஆகும். பிலிப்பியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானே. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பாருங்களேன், ஆண்டவர் பாருங்க, ஒரு சில நம்ம பேசுறதான வாய் நம்முடைய மாம்சத்தை வந்து பாவத்துக்குள்ளாக இடக்கூடாது. நம்ம ஒருவேளை நம்ம பண்றதான நம்மளோட பொருளாதாரத்துக்கு காரணம், தடைப்படுறதான காரணம் ஒருவேளை நம்மளுடைய பாவமா இருக்கலாம். ஸோ ஆண்டவர் வந்து சொல்றாரு, உங்களுடைய மாம்சம், உங்களுடைய பாடி வந்து நீங்க வந்து பாவத்துக்குள்ளாக என்னைக்குமே இடம் கொடுக்க கூடாது. பாவத்துக்குள்ள உன் வாய்க்கு இடம் கொடுக்காது. முக்கியமா நம்மளுடைய நாவுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஸோ நம்மளுடைய நாவு வந்து ஒரு கட்டப்பட்டு இருக்கும். இது வந்து ஐயோ ஆண்டவரே எல்லாமே பண்ணிட்டு பேசிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு, ஆண்டவரே அதுக்கப்புறம் ஆண்டவரே நான் எனக்கு அறியாம நான் செஞ்சுட்டேன், எனக்கு புத்தி பேசினாலும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவருக்கு அது கோபத்தை மூட்டும். ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு பாருங்களா, உடனே நம்மளுடைய கையின் கிரியை தான் ஆண்டவர் அழிக்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்மளுடைய கையின் இவ்வளவு நாள் நம்ம பிரயாசப்பட்டதான பிரயாசத்தை கர்த்தரே அழிக்கிறார். இது வந்து பிசாசு அழிக்கல, கர்த்தரே அழிக்கிறார். ஸோ நம்மளுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக நம்மளுடைய நாவு வந்து கட்டப்பட்டு இருக்கணும். ஸோ உங்களுடைய பொருளாதார பெருக்கத்துக்கு நாவு வந்து எந்த அளவு முக்கியமா இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதை நீங்க உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க. ஒருவேளை இது நிமித்தமா உங்களுடைய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் இழந்துச்சுன்னா இனி வரும் நாட்கள் நிவர்த்தி செய்யுங்க. நிச்சயமா இழந்ததையும் நம்மளுடைய தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், எல்லாரும் தெரிஞ்ச வசனம். ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருப்பாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குளிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன எங்க போனாலுமே
கொடுங்கள் 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 தான் சொல்றாங்க அப்படிங்கிற நீங்க நிறைய பேருடைய கேள்விகள் அப்படிதான் இருக்கு. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா நிச்சயமா நாங்க சொல்லல, ஆண்டோட வார்த்தை தான் சொல்லுது. நீங்க ஆண்டவருக்காக நீங்க கொடுங்க. நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சுன்னா ஒரு பொருத்தனை பண்ணிருப்பீங்க, ஆண்டவர் நான் வந்து மாசம் மாசம் உங்களுக்கு நான் இவ்வளவு தசமபாகம் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு மாசம் கொடுப்பீங்க, நல்லா வியாபாரம் நடந்துட்டுனா உண்மை நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு அதான். நல்ல வியாபாரம் அவங்க பீக்கில் தொழில் போச்சு அப்படின்னா நீங்க அப்படியே நீங்க வந்து ஆண்டவரே மறந்துடுவீங்க. ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும், அப்ப நீங்க கொடுப்பீங்க. ஒரு 1 லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து இப்போ வருது அப்படின்னா நீங்க அதுல வந்து நீங்க 10% நீங்க கண்டிப்பா கொடுக்கவே மாட்டீங்க. அப்படி அந்த அளவு கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்க மடியில போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எனக்கு ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதான் ஒரு சகோதரி, அவங்க இறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க மளிகை கடை ஒன்று வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுட்டு நான் வந்து எப்பவுமே நான் வந்து என்னுடைய வாலிப பிரயாணத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஊழியக்காரங்க வந்தாங்க அப்படின்னா நான் அவங்கள வந்து ஒவ்வொரு ஹவுஸ் விசிட்டிங் கூட்டு போவேன். அப்போ அவங்க கடைக்கு நான் கூட்டு போவேன். அவங்க வந்து அந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னதான் நான் அந்த ஒரு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க நல்லாவே தெரியும். ஆனா நான் எப்போ அந்த கடைக்கு நாங்கள் போனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடை திறந்தா வச்சிருப்பாங்க, இல்லைன்றுவாங்க. காசே இல்லை என்கிட்ட, காணிக்கை கொடுக்குற அளவுக்கு இந்த வருமானம் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அது வந்து ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆனா அவங்க வந்து நான் இப்போ ஒரு டைம் பண்ணா பரவாயில்ல, பல டைம் போகும்போதெல்லாம் அவங்க ஆனா அவங்க வீட்டுக்காரங்க வந்து அவங்க ஊழியத்திற்கு நல்லா கொடுக்குற உற்சாகமானதை கொடுக்குற ஒரு நபர் அவங்க. ஆனா அந்த சகோதரி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப எப்போ போனாலும் நம்ம வந்து வாசல்லே வச்சுட்டு இங்க போயிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய அது பின்னாடி அவங்களுடைய காலங்கள் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கேன்சர்னால பாதிக்கப்பட்டு அந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் அப்போ அவங்க டெத்துக்கு நான் போயிருக்கும் போச்சுல நான் ஜெபம் பண்ண காரியம், ஆண்டவரே இந்த சகோதரி பண்ணனா அதை பார்த்து மன்னிங்க. ஏன்னா அதான் ஆண்டு சொல்றாரு, நீங்க எந்த அளவுனா நீங்க அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலும் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க வந்து உங்க ஊழியக்காரங்க ஏதாவது கஷ்டப்படுற ஊழியக்காரங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஊழியம் செய்யறவங்க இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்காக நீங்க பிரயாசப்பட்டு ஒரு 100 ரூபானாலும் சரி, ஒரு 10 ரூபானாலும் நீங்க பிரயாசப்பட்டு கொடுக்கும் பொழுது நீங்க உங்களுக்கும் நீங்க அளக்கிற அளவு ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு, நிச்சயமா தருவாரு. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு இந்த சம்பவம் தான் எனக்கு ரொம்ப அதிகமா யோசிக்கிற சம்பவங்கள் இது மட்டும்தான். அதனால நீங்க வந்து இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நிச்சயமா நீங்க ஆண்டவர் கொடுங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு நாளத்தினே அது தருவாரு. பிசாசை பார்த்து நீங்க சொல்லலாம் அந்த வசனத்தை, நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன், நான் ஏன் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன், அவர் என்னை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு, என் தொழிலை என்னை ஆசீர்வதிப்பாரு, நான் அளக்க அளவுபடி எனக்கு அதிகமா எனக்கு அளவுப்பாரு அப்படின்னு நீங்க பிசாசை பார்த்து இந்த வசனங்களை சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் ரெண்டையும் சேர்த்து வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஸோ ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதாம். ஸோ நம்ம வந்து கர்த்தருக்கு எப்பப்பெல்லாம் நம்ம பயப்படுறோமோ, அவருக்கு பிரியமா நம்ம நடக்கிறோமோ, அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில குறைவில்லை. அடுத்து 10ஆம் வசனம் வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஸோ ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தை பிசாசை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு பயந்திருக்கேன், நான் ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு மகளா இருக்கேன், மகனா இருக்கேன், அதனால வந்து எனக்கு குறைவில்லை. ஒருவேளை சிங்கக்குட்டிகளே தாழ்ச்சியடைந்த பட்டினியா இருந்தாலும், ஏன்னா சிங்கக்குட்டிகள் வந்து பட்டினியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிங்கத்தினுடைய தாயோ தகப்பனோ பாத்தீங்கன்னா வந்து குட்டிகளை வந்து பட்டினியா போடணும்னு அவசியம் கிடையாது. மேக்சிமம் எப்படி சொல்ல 100% அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு கிடைச்சிரும். அப்படி ஒருவேளை சிங்கக்குட்டி அப்படிப்பட்ட சிங்கக்குட்டிகளுக்கே வந்து தாழ்ச்சி அடைந்து அதிக பசியா இருந்தாலும், அந்த ரொம்ப ஒரு மைனஸான எப்படி சொல்ல ரொம்ப ஒரு லெஸ் அமௌண்டான ஒரு பாசிபிலிட்டியாவே இருந்தாலும், அப்படி அவங்களே பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை சிங்கக்குட்டி தாழ்ச்சி அதெல்லாம் இம்பாசிபிள்ங்க. ஆனா ஒருவேளை அவங்களே இருந்தாலும், ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிங்கமே பசியா இருந்தாலும் என்னுடைய தேவன் வந்து
என்ன ஒரு நாள் பசியினால் வருந்த விடா. நான் வந்து ஒரு நன்மையும் எனக்கு வந்து குறைவிடாது, குறைவில்லாமல் இருக்கும். ஸோ என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய குடும்பத்துல, ஒரு சாப்பாட்டுக்குனாலும் சரி, எதுக்குனாலும் ஒரு நன்மை கூட, ஒரு நன்மையும் குறையப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வசனத்தை நீங்க நாவனால் அறிக்கை பண்ணுங்க, பிசாசுக்கிட்டே அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். இந்த வசனங்களை நீங்க வந்து பிசாசிட்ட வந்து தைரியமாவே பேசலாம். நீங்க அதுல வந்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைமைகளை நிறைவாக்குவார். நீங்க வந்து உங்களோட வியாபாரத்துல, உங்களுக்கு தொழில ரொம்ப ரொம்ப குறைபட்டு மீண்டுமா அதுல எழும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க வந்து தைரியமா பிசாசை பார்த்து சொல்லணும். ஆனா நீ வந்து நிறைய சத்துருக்கள் அப்படிதான் இருப்பாங்க. சத்துருக்கள் பிசாசெல்லாம் நம்ம வந்து எப்படின்னா, அவன் தொழில் அவ்வளவுதான், நீ இந்த கடையெல்லாம் சீக்கிரம் மூடிட்டு போயிரு, நீ இந்த கம்பெனில வேலை பார்த்தா சீக்கிரம் இந்த கம்பெனி விட்டு வெளியே வந்து ஊர்ல வந்து நான் நல்ல ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னா, என் தேவன். அதுல வந்து என் தேவன்னா ஏன் தேவன் அவரு, ஏன் தேவன் அவரு, ஏன் தேவன் சொல்லியிருக்காரு, எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாய் மாற்றி தருவார் அப்படின்னு நீங்க வந்து நாவுனால விசுவாசத்தோட அறிக்கை பண்ணீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாய் மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததான ஒரு சங்கீதம் 23:1 ஆக்சுவலி அந்த முழு சங்கீதத்தையுமே நம்ம நாவனால் அறிக்கை பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சங்கீதம். நம்ம இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது ரொம்ப கேஷுவலாக சொல்லி தரனால இந்த சங்கீதத்தினுடைய அந்த பவர் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸோ நம்மளுடைய தேவன் வந்து ஸோ நம்மளை வந்து மேய்க்கிறவரா இருக்கிறார், ஒரு மேய்ப்பரா இருக்கிறார், நம்முடைய தகப்பனா இருக்கிறார். ஸோ அதனால நமக்கு வந்து எந்த ஒரு குறையும், தாழ்ச்சி அடையேன்னா என்ன, எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. பிசாத்த பார்த்து சொல்லுங்க, என்ன மேய்க்கிறது வந்து நீ கிடையாதுப்பா, நான் பட்டினியா கிடைக்கிறதும் என் பொருளாதாரம் குறைவா இருக்கிறோம், என்ன மேய்க்கிறது வந்து கர்த்தர். ஸோ அதனால என்னுடைய பொருளாதாரத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது, நான் தாழ்ச்சி அடையேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளோ என்னுடைய குடும்பமோ வந்து ஒரு நாளும் குறைவுபடாது. தாழ்ச்சி அடையேன்னு நான் வந்து ஒரு ஏங்கிட்டு நிக்க மாட்டேன், அது வறட்சி கம்மியா நான் வந்து தாழ்ந்து நான் வந்து இருக்க மாட்டேன். சோ என்னுடைய பொருள்ல வந்து ஒன்று குறைவுபடாது அப்படிங்கறது விசுவாசமா சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு சில வசனங்கள் பிசாசை பார்த்து சொல்லுவோம், ஒரு சில வசனங்கள் நாமே சீர்படுத்திக்கிறதுக்காக உள்ள வசனங்கள். அதுல ஒரு வசனங்கள்ல இந்த வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இந்த வசனத்தை சொல்லி நம்ம பிசாசிட்டு பேச முடியாது. ஏன் அப்படின்னா இது யார் சொல்றாரு அப்படின்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் தான் சொல்றாரு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் படைகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். இதை ஆண்டவர் என்ன, நீங்க ஆண்டவரே சோதித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எப்படி அப்படின்னா சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு அப்படின்னு எப்படி அப்படின்னா, முன்னாடி வசனம் வாசிக்கும் போது அவங்களோட தசம பாகங்களா இருக்கட்டும், உங்க வீட்டுல விளையிற முதல் விளைச்சலா இருக்கலாம், உங்களுடைய நீங்க வயல் வச்சிருந்தீங்கன்னா வயல்ல நீங்க அறுவடை பண்ற நெல்லா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம், பயிர் வகைகளா இருக்கலாம், இல்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்களோட முதல் தசம பாகங்களா இருக்கலாம், முதல் சம்பளமா இருக்கலாம். இதை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் உங்களை வந்து அடுத்த மாசத்துல இருந்து அடுத்த உங்களை காரியத்துல உங்களை உயர்த்துவாரு. அது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டோம்னா வேண்டி என்னை வந்து சோதித்து பாருங்க, நீங்க கொடுங்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்க கொடுங்க நான் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்ற. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான். முதல்ல கொடுப்போம், 1 மாசம் கொடுப்போம், 2ஆம் மாசம் கொடுப்போம், 3ஆம் மாசம் அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு கொடுத்து என்ன பாஸ்டர் பண்ண அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிருவீங்க. இன்னும் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள்ல இருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமே என்னுடைய ஆசீர்வாதத்தை முதல் கனி நான் உங்களுக்கு தருவேன், முதல் பலனை நான் உங்களுக்கு தரேன்
அப்படி நீங்க சொல்லி நிச்சயமாக நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டு ஆசிரியத்துக்கு வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியிலும் பெறுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகும் எல்லா சகலவித நற்கிரியைகளையும் நம்ம பெருகி இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய கையில நம்ம எப்பயுமே சம்பூர்ணம்னா என்ன, எப்பயுமே அந்த ஒரு நிறைவு, அந்த நிறைவு இருக்கணும். நம்ம சகலவித நற்கிரியிலும் நம்மளுடைய நன்மை நம்ம சகலவித நம்ம கைட்டு செய்யறதான எல்லா கிரியையிலும் நம்ம எப்பயுமே பெருகும்படியாக அவர்கிட்ட இருந்து தேவனுடைய கிருபை நம்ம கிட்ட பெருக செய்ய தேவன் வல்லவரா இருக்க. ஸோ நீங்க இந்த வசனத்தை பிசாசை பார்த்து சொல்லுங்க, நீ என்னன்னாலும் நீ பண்ணிக்கலாம், ஆனா என்ன ஒரு சம்பூர்ணமா மாத்திரக்கும் என்னுடைய நற்கிரியினால ஒரு பெருக்கம் உண்டாக இருக்கும். அவர் என் மேல கிருபையை பெருக பண்ண என்னுடைய தேவன் வல்லவரா இருக்கிறார். ஸோ இவ்வளவு சம்பாதியத்தையும் நான் ஒரு சம்பூர்ணமா நான் ஒரு பரிபூர்ணமா நான் வாழ்வதற்கும் ஆண்டவருடைய கிருபை என் மேல இருக்கு. சோ உன்னால தொட முடியாது அப்படிங்கறத நீங்க பிசாசுட்ட நான் உன்னால சொல்றேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். நீங்க இந்த இடத்துல எப்படின்னா பிசாசை பார்த்து சொல்லலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதுல இருந்து எனக்கு வேதனை கூட்டார் அப்படின்ட்டு நீங்க இந்த வசனங்களை அறிக்கை பண்ணி விசுவாசத்தோட நீங்க பலம் கொண்டு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட அவர் உங்களுக்கு எந்த ஒரு வேதனையோ கஷ்டங்களோ கவலைகளோ எதுவுமே ஆண்டவர் உங்களுக்கு தர மாட்டாரு. நீங்க அப்படியே பிசாசுல சொல்லணும், அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், அதனோட அவர் எனக்கு வேதனை கூட்டார் அப்படின்னு நீங்க அது விசுவாச அறிக்கை பண்ணி சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருகிறார். அதுல இருந்து உங்களுக்கு வேதனை எதுவும் எல்லாச்சும் ஆண்டவர் எடுத்து போட வல்லவரா இருக்கிறார். மத்தேயு 6:31 33 வரைக்கும், ஆகையால் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ ஒருவேளை நம்மளுடைய பொருளாதார பிரச்சனையில நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்திலேயே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதது காரணம் ஆண்டு முதலாவது தேவனுடைய நீதி அவருடைய ராஜ்யத்தை தேடாம இருக்கோமா அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்னதான் ஒரு கடை வச்சிருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வேலைக்கு போனாலும் சரி, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம இருந்து அந்த வேலையை நம்ம செய்யறோமான்னு பாத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம அந்த வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய பொருளாதாரத்துல அது பாதிப்பு ஏற்படுத்தான் செய்யும். நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகாம நான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு நான் கடை ஓபன் பண்ணி வச்சேன்னா எனக்கு இன்னைக்கு 2000 1000 எனக்கு வருமானம் வருமேன். ஆனா அந்த 1000 2000 ஆண்டவர் மிச்சம் இருக்கு 6 நாள்ல கொடுக்க வல்லவரா இருக்காரு. ஆனா நீங்க அன்னைக்கு வராம விட்டுட்டீங்கன்னா திருப்பி இன்னைக்கு நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆராதனை இருக்க டைம்ல நீங்க அன்னைக்கு சம்பாதிச்ச அந்த 2000 எப்படியா இருந்தாலும் ஒரு மெடிக்கல் செலவோ இல்ல ஏதோ ஒண்ணு அன்வான்டான ஒரு பிரச்சனை அதுவா கிரியேட் ஆகி பிசாஸ் அதுவா கிரியேட் ஆகி அந்த பணம் அப்படியே நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களை அறியாமையில அந்த 2000 கையில நிக்காமே போயிடும். ஆனா நீங்க ஆண்டவருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து எந்த ஒரு இதனாலும் நீங்க காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க பார்ட் டைம் ஜாப் பாக்குறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். நான் அதுக்காக நீங்க தொழில் செய்கிற பிசினஸ் பண்றவங்களை மட்டும் நான் சொல்ல வரல. ஸோ நீங்க எந்த ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது ஆண்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் தான் சொல்ல. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் கூட சொல்ல, இதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான்ப்பா கொடுக்கப்படும் அப்படிங்கறத ஆண்டர் சொல்ற. ஸோ ஆண்டருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க நீங்க தாமதிக்காதீங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 37 சங்கீதம் அதோட 19 அவர்கள் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்துல திருப்தி அடைவார்கள். இந்த இடத்துல எப்படி அப்படின்னா அவங்களை கண்டிப்பா நிறையவே சொல்லியிருப்பாங்க, நீலாம் கடையை மூடிட்டு போயிடலாம, உனக்கெல்லாம் எந்த ஒரு வியாபாரமும் இல்லையா அப்படின்னு உங்க பக்கத்து கடைக்காரங்க கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, எந்த வியாபாரமும் இல்லை, இந்த ஃபீல்டே நீ விட்டு போயிருலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்லணும், பிசாசை பார்த்து நீங்க சொல்லணும், நான் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே கர்த்தர் என்னை திருப்திப்படுத்துவார் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த நேரத்திலும் உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு வழியே இல்லை, ஆனா அது இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்க சொல்லணும். நம்ம ஆபிரகாம் சாராளோட கதை பார்த்தோம் அப்படின்னா அது
கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 100 வயசு ஆயிடுச்சு, 100 வயசு ஆயிடுச்சு. ஆனா வாய்ப்பே கிடையாது. ஆனா இல்லாதவைகளிலிருந்து ஆண்டவர் உருவாக்குகிற தேவன். அதனால நீங்க வந்து அந்த இதை நீங்க அது பார்க்கும்போது அது வாய்ப்பே இல்லை, எனக்கு நீங்க சாப்பாடுக்கே வழி இல்லை அப்படின்னாலுமே நீங்க சொல்லணும், அவர்கள் எனக்கு ஆபத்தில வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்துல கர்த்தர் என்னை திருப்திப்படுத்துவார். அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு தயிர் பாக்கெட் வாங்கியாச்சு என்ன ஓட்ட வழி உதவி செய்வாரு. பசியில இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்காங்க. ஆனா என்னால ஆண்டவர் வந்து இந்த பஞ்ச காலத்துல கூட ஒரு தயிர் பாக்கெட்டோ ஒரு ஊறுகாய் பாக்கெட்டோ வச்சு சாப்பிடறதுக்கு எனக்கு திருப்தியாக்கிறா. சோ அந்த ஒரு பிசாசு வந்து உனக்கு வந்து இதுதான் அதுதான் சொல்லும் போது ஆண்டவர் வந்து என்ன அந்த பஞ்ச காலத்துல கூட எனக்கு அந்த ஒரு நேரம் ஆகாரம் கூட நாங்க என் குடும்பத்துல நபர் வந்து நாங்க கட் பண்ணாதபடிக்கு ஒரு சின்ன இன்னைக்கு வந்து ஒருவேளை என்னோட பினான்ஸ் குறையா இருக்கலாம், ஒருவேளை நம்ம பஞ்ச காலத்துலதான் இருக்கோம். ஆனா அந்த பஞ்ச காலத்திலயும் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வானத்தை வந்து மண்ணாவ இருக்குனார். சோ அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவருடைய அந்த அப்பத்தை ஆண்டவர் வந்து கொடுத்தார். சோ இன்னைக்கு ஆண்டவர் வந்து பஞ்ச காலத்துல என்ன திருப்தி அடை செய்வார், திருப்தி அடை செஞ்சுட்டுதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பிசாசா பார்த்து நீங்க பேசுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். நல்ல ஒரு வசனம். பூமி தன் கனியை தரும். நீங்க செய்யற அந்த வேலையா இருக்கட்டும், நீங்க எந்த பூமியில, நீங்க எந்த ஒரு நாட்டுல, நீங்க எந்த ஒரு கிராமத்துல, எந்த ஒரு சிட்டில, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சு எந்த பூமியில நீங்க வேலை செஞ்சாலும் அது உங்களுடைய கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதுல எப்படி சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்க இந்த வசனங்களை வந்து பிசாசுல பார்த்து சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே அவர் எனக்கு வந்து கையின் பலனை எனக்கு ஆசீர்வதித்து அதனுடைய பலனை எனக்கு தருகிறார். நான் திருப்தியாய் சாப்பிட்டு அதுல சுகமாய் நான் குடியிருப்பேன் அப்படின்னு நீங்க வந்து பிசாசை பார்த்து நான் அறிக்கை பண்ணி நல்ல விசுவாசத்தோட நீங்க அறிக்கை பண்ணி இது சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் நீங்க இருக்கிறதான அந்த பூமியிலே ஆண்டவர் வந்து உங்களை வந்து சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறார். நிச்சயமாக நீங்க அதை செய்யுங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். அடுத்து லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி இருக்க வசனமோ அதுக்கு பின்னாடி இருக்க வசனம் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த வசனம். ஆக்சுவலி ஆனால் இந்த வசனம் வந்து நமக்கு இந்த வருடத்தோட ரிலேட் ஆயிருக்கனாலும் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். ஸோ இந்த இடத்துல 6ஆம் வருஷம் அப்படின்னா 2026 இந்த 26 அந்த நம்பரோட நீங்க வந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை வந்து 2020 இருந்தே வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு சில பேருக்கு அந்த கொரோனா டைம்ல பாதிக்கப்பட்டவர்கள் கூட இன்னைக்கு அப்ப பாதிக்கப்பட்டு இழந்தவர்கள் ஏன்னா எங்க சர்ச்லயே வந்து இருக்காங்க. சோ அந்த 2020 பாதிக்கப்பட்டவர்களால இந்த வருஷம் வரைக்கும் கூட இன்னும் வந்து அந்த எந்திரிச்சு நிக்க முடியல. ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த 6ஆம் வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். ஆனா இந்த 2026 இந்த 6ஆம் அந்த 6ன்னு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வருடத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவாரு. அது வந்து உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். சோ இது வரைக்கும் நீங்க இழந்ததான அந்த வருஷத்தினுடைய பலனை தரலாம், இல்லாட்டா பின்னாடி இருக்கதான ஒரு 3 வருஷத்துக்குள்ள பலனை சேர்த்து கூட உங்களுக்கு கொடுக்கலாம். சோ இது வந்து அந்த வசனத்தை பாருங்களேன், ஆண்டவர் வந்து ஒரு அனுக்கிரகம் பண்றாரு, ஆசீர்வாதத்தையும் ஒரு அனுக்கிரகம் பண்றாரு. சோ நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா அவர் அங்க இருந்து மேல இருந்து உத்தரவு இல்லாட்டினா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அனுக்கிரகம் பண்றாரு. அது நமக்கு வந்து 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்க வந்து பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை இத்தனை வருஷம் நான் வந்து இழந்திருக்கலாம், ஆனா இந்த 2026 ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவாரு. அது நான் இழந்த வருஷத்தையும் சரி பின்னாடி இருக்கதான ஒரு 3 வருஷத்துக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கிறதான ஒரு பலனை நான் இந்த வருஷத்துல நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி நாவனால விசுவாசத்துல பிசாசுட்டே நீங்க அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய விசுவாசம் பூஸ்டப்பா இருக்கிறதுக்கும் இந்த வசனம் வந்து பிரயோஜனமா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீங்க வந்து இந்த வசனங்களை வந்து இதை நீங்க தான் இந்த வசனங்களை செய்யணும். இது பிசாசுமே நம்ம பேச முடியாது, இதை நீங்க தான் செய்யணும். நம்ம மத்தேயுல பார்த்த மாதிரி முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இதையும் ஆண்டவர் என்ன சொல்லுக்கான, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். உங்களோட ஆசீர்வாதங்கள்ல உங்களுக்கு என்ன வேணாலும் சரிதான், முதலாவது நீங்க கர்த்தரை தேடும் பொழுது, முதலாவது கர்த்தரை கொடுத்து நீங்க பண்ணும் பொழுது நிச்சயமாகவே
அவரை நீங்க கனம் பண்ணுங்க. உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுக்கு நீங்க ஒரு 10 ரூபா வருமானம் வந்திருக்குன்னா நீங்க வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அந்த கனம் வேணும். ஆண்டவருக்கு அந்த கனத்தை கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுத்தாரு அப்படின்னா நீங்க அந்த வந்து எனக்கு கர்த்தர் தான் இதை கொடுத்தாரு அப்படிங்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை வந்து பிரியப்படுத்தவே மாட்டாங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தாம நான் சம்பாதிச்சதுனால நீங்க இந்த 1 லட்ச ரூபா வந்துச்சு, நான் சம்பாதிச்சதுனால அந்த கார் வாங்கினேன், நான் சம்பாதிச்சதுனா நல்ல ஒரு வீடு கட்டினேன், நான் சம்பாதிச்சனால அதை பண்ணேன் இதை பண்ணேன், நல்ல பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலன், நீங்க செய்யறவங்க தொழில் என்னன்னாலும் இருக்கட்டும், முதல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு அவரை நீ கனம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அந்த அடுத்த வசனம் வாசம் அது நல்லா இருக்கும். அப்பொழுது ஆக்சுவலி கனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசனம். இது வசனங்கள்லாம் நீங்க முதலாவது நீங்க அவரை கனம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு விரோதமா எந்த சத்துருக்கள் எழும்பினாலும் சரிதான், எந்த பிசாசு எழும்பினாலும் சரிதான், யாரு எழும்பினாலும் சரிதான், அவங்க பண்ற எதுவுமே உங்களுக்கு வாய்க்காதே போயிடும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீங்க இந்த நாட்கள்ல நீங்க இதுவரையிலும் என்னுடைய சுயத்துல நான் சம்பாதிச்சேன், என்னுடைய பலத்தினால சம்பாதிச்சேன் அப்படிங்க நீங்க சொல்லுவீர்கள். ஆனா இன்ன நாளிலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் நீங்க கொடுத்தது அப்படிங்க. அதை கனம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே சொல்றேன், உங்களோட முடிவு பரியந்தம் உங்க தொழில், உங்களுடைய சந்ததி, நீங்க மாத்திரம் இல்ல, உங்களோட சந்ததிகள் செய்யற அந்த தொழில்ல கூட அந்த திராட்சரசம் உங்க ஆலைகள்ல திராட்சரசம் நிச்சயமா ஆண்டு பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும், குறைவில்லாமல் அந்த ஒரு ஃப்ளோ வந்து. அந்த காலத்துல அந்த திராட்சரசம், ஆடு மாடுகள் தான் வந்து வருமானம். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நிறைய தொழில் இருக்கு. ஸோ அது அந்த ஒரு பணங்கள் வந்து நமக்கு வந்து குறைவில்லாமல் ஓடிட்டே இருக்கும் அப்படிங்கறத ஆண்டு சொல்றாரு. அதுக்கடுத்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த வசனங்கள் வீடியோல எல்லா ஒரு பிரச்சனைக்குமே இந்த வசனத்தை நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா யாருமே மறக்கவே கூடாது. ஏன்னா இந்த வசனம் வந்து ஒருவேளை உங்களுடைய பொருளாதார பிரச்சனை பிசாசனுடைய கட்டில இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க மந்திரம் வச்சிருக்காங்க, அவங்களுடைய பிலிசூனியம் வச்சிருக்காங்க, இல்லைன்னா தகடல எழுதி போட்டிருக்காங்க, இந்த மாதிரியான உங்களுடைய பொருளாதாரம் வந்து ஏதோ ஒரு அந்நிய கிரியையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வசனம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையின் மேல் வச்சு எழுதிட்டு சிறந்தார். ஒருவேளை உங்களுடைய மந்திர கட்டா இருக்கலாம், பினான்ஸ்ல இருக்கிறதான மந்திர கட்டு, இதெல்லாமே இல்லைன்னா சீட்டு எழுதி வச்சிருக்கலாம், பத்திரம் எழுதி வச்சிருக்கலாம், உங்களுடைய பத்திரத்தை கூட திருடி நிறைய பேர் வச்சிருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அந்த கையெழுத்தை குலைத்து அதை அந்த ஒரு பிரச்சனையில இருந்து, அந்த ஒரு பிசாசனுடைய ஒரு எப்படி சொல்ல, அவனுடைய ராஜ்யத்துல இருந்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு அந்த ராஜ்யத்துல இருந்து எடுத்து அது சிலுவையின் மேல் ஆணி அடைத்த இருக்கத்தான் எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில ஆண்டவர் வெற்றி சொல்றார். சோ நம்மளுடைய தேவன் வந்து இந்த பொருளாதார பிரச்சனைக்காக கூட நம்ம ஆண்டவர் வந்து நம்ம சிலுவையில வந்து ஆண்டவர் வந்து நமக்காக அவர் பாடுபட்டு செஞ்சிருக்கா. சோ ஆண்டவருடைய சிலுவையில ஆணி அடைத்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நமக்கு விடுதலை ஆகி கொடுத்திருக்கா. சோ பிசாசு வந்து ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரம் வந்து மந்திரத்தினால பிலிசூனியத்தினால இந்த மாதிரி கட்டப்பட்டிருந்துச்சுன்னா இந்த வசனத்தை நீங்க திருப்பி சொல்லுங்க. ஆண்டவர் ஆல்ரெடி சிலுவையில் மேல ஆணி அடைச்சிட்டாரு. ஸோ இதுக்கு மேல உன்னால வச்சிருக்க முடியாது. ஆண்டவர் எல்லாமே நீ வச்சிருக்கதான் பூசையில் வச்சிருக்கதான் தகடு எழுதி போட்டிருக்கேன், என் குடும்பத்துக்கு விரோதமாக எழுதி போட்டிருக்கான சீட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எல்லாமே ஆண்டவர் அதுல இருந்து இப்ப நடுவில் இராதபடி எடுத்து உன்னுடைய ராஜ்யத்துல இருந்து நடுவில் இராதபடி எடுத்து ஆண்டவர் அதை சிலுவையில ஆணி அடைச்சிட்டாரு. சிலுவையில் ஆணி அடைச்சு சிலுவையின் மேல் வெற்றியே சிறந்திருக்காரு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ரொம்ப அந்த வசனங்களை பார்த்தோம் அப்படின்னா தேவன் யாருக்கு அவர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் தான் அதுல புசிக்கணும். தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியம் தான் இல்லாம இருக்கு. அதை நீங்க சம்பாதிக்கீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கீங்க, ரொம்ப நல்ல பிரயாசப்படுறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில உங்களுடைய சம்பாத்தியங்களை வந்து
நீங்களே மகிழ்ச்சியா சாப்பிடுறதுக்கு பிசாசு அனுமதிக்க மாட்டீங்க. நிறைய பேருடைய குடும்பங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது பொத்தல் பையில வீணா போயிருது. நீங்க கோடி கணக்கா சம்பாதிக்கலாம், லேக்ஸ் கணக்கா சம்பாதிக்கலாம். ஆனா அந்த மாசத்துல ஒரு 10 நாள் 15 நாள் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த அமௌண்ட் அவங்கள்ட்ட இருக்காது. அந்த அளவுக்கு பிசாசு வந்து ஒரு தேவையில்லாத மருத்துவ செலவுகளா இருக்கட்டும், தேவையில்லாத காரியங்களுக்கு அந்த பிசாசை வந்து கொண்டு போயிடுவான். ஆனா இந்த இடத்துல நீங்க பிசாசை பார்த்து சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னா, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதுல புசிக்கவும் ஏன் பங்கு பெறதற்கும் நான் அதுல பிரயாசத்திலே நான் மகிழ்ச்சியா இருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய இந்த அனுக்கிரகம். அந்த அதிகாரம், இந்த அனுக்கிரகம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறாரு. ஒன்னால என்னுடைய சம்பாத்தியத்தை, என்னுடைய எந்த ஒரு காரியத்தையும் ஒன்னால தொடவே முடியாது அப்படின்ட்டு நீங்க விசுவாசத்தோட நீங்க வந்து இது பிசாசுல வந்து சண்டை போடும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நான் சொல்றேன், ஆண்டவர் நீங்க சம்பாதிக்கிற அந்த பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கவும் உங்களுக்கு அதிகாரம் அனுப்பி தேவனுடைய அனுக்கிரகம் பண்ணுவார் நாங்க விசுவாசிக்கிறேன். நிச்சயமா இந்த வசனங்களை நீங்க வந்து அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாங்க. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஸோ இந்த இடத்துல பிசாசை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஒருவேளை பிசாசை வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை இது பண்ணி வச்சுன்னா, பூமியும் அது நிறைவும், பூமியில இருக்க எல்லா நிறைவும் அது கர்த்தருடையதுப்பா, நீ இந்த இடத்துல சொந்தம் கொண்டாடுறதுக்கு உனக்கு இதே இல்லை. ஸோ அது என்னுடைய தேவன், ஜீவனுள்ள தேவன், தேவாதி தேவனுடையது, என்னுடைய தகப்பனுடையது அப்படிங்கிறத உரிமையா நீங்க சொல்லுங்க. அடுத்து அதே பார்த்தோம்னா ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 வசனத்தை நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்குள்ள பார்க்கலாம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பிசாசுல நீங்க சொல்லுங்க, வெள்ளியும் என்னுடைய தேவனுடையதுப்பா, பொண்ணும் என்னுடைய தேவனுடையது. அதனால நீ பொருளாதாரத்துல வந்து ஐயோ பொண்ணு என்கிட்ட இருக்கு, வெள்ளி என்கிட்ட இருக்குன்னு நீ திருடி வைக்கிறதோ, என்கிட்ட தான் பொருளாதாரம் இருக்குன்னு சொல்றதுக்கோ உனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளுமே கர்த்தருடையது. அதை வந்து அவன் உங்களிடம் எடுக்குன்னு நினைச்சா கூட, நீதிமொழிகள் நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா, 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அவன் 7 மணிக்கு திருப்பி கொடுப்பான். அதனால அவன் வந்து அந்த இதுல ஒரு நீங்க வந்து நம்ம சொல்ற விதத்துல தான் இருக்கு அந்த வசனங்களை. சப்போஸ் அவன் வந்து ஆண்டவரே ஆண்டவருடைய இடத்துல ஆண்டவரை திருடுற, சோ அப்படிங்கும்போது 7 மடங்கு நீ கொடுக்கணும். அவன் எடுத்துட்டான்னு வச்சுக்கீங்களேன், 7 மணிக்கு திருப்பி தரணும். அப்போ கண்டிப்பா இப்ப வந்து நம்ம பொருளை வந்து யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா, திருடி போயிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து அதே திருப்பி தரனா பரவாயில்ல, 7 மணிக்கு தரனா கண்டிப்பா திருடுவாங்களா? அதேதான். நம்ம வந்து அத சொல்ற விதங்களும் நம்ம சொல்லும் பொழுது கோட் பண்ணும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தர வல்லவரா இருக்கிறார். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையான் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. இந்த வசனங்கள் வந்து நிறைய பேர் வந்து எல்லாரும் அறிஞ்சுதான் ஒரு வசனம், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரிதான், நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரிதான். ஆனா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையாளுக்கு அந்த கூலி பணத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க வந்து எப்படினாலுமே அந்த நீங்க செய்யற அந்த வேலைக்கு அதுக்கு பலன் உண்டு. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரிதான். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் அந்த சம்பளத்தை கட் பண்ணி வச்சிருப்பாங்க, உங்களுக்கு சம்பளம் தரமாட்டோம் அப்படின்லாம் கட் பண்ணிலாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஆண்டவர் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றும் யார் சொல்றது? ஆண்டவரே சொல்றது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே நீங்க அதை வந்து பிசாசுல சொல்லலாம், நான் செஞ்ச வேலைக்கு நான் அதுக்கு பாத்திரமா இருக்கிறேன், அந்த கூலிக்கு நான் பாத்திரமா இருக்கிறேன். எங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு நீங்க வந்து பிசாசுடி தைரியமா சொல்லும் பொழுது
நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த கூலிய நீங்க பார்த்து அந்த வேலைக்கு அந்த கூலிய ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறாங்க. ஒரு நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய வருமானத்துல என்னுடைய தொழில்கள்ல அநேக நஷ்டங்கள் அநேக இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே, நான் இதை சரி செய்யணும் ஆண்டவரே, என்னால அதுல சரி செய்ய முடியாது, ஆனா உங்க ஞானத்தினால் நான் சரி செய்யணும் ஆண்டவர். நீங்க கேட்போமா? இந்த கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்ம கேட்க போறோம். நம்ம அநேக வசனங்கள் நம்ம சொல்றோம், அநேக விசுவாசமான வார்த்தைகள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாரு. இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. இந்த வார்த்தையை நீங்க கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். நீங்க நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. ஏன்னா அவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் ஒரு நாள் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த வசனங்களை சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். அதை நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்களாக மகிமையிலே நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாட்கள் என்னுடைய வியாபாரத்தில் அநேக குறைவுகள் ராஜா, என்னுடைய தொழில்கள் அநேக நஷ்டங்கள், எனக்கு விரதமா சத்துரு எழும்பிக் கொண்டே இருக்கிறான், என்னால முடியல, என்னால இந்த வியாபாரத்தை விட்டு போயிடலாமோன்ற ஒரு எண்ணம் வந்துட்டாப்பா. நினைக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நாட்கள்ல அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை முடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு என் தொழில்கள் எனக்கு ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு சத்துரு எனக்கு பலவிதமான நெருக்கடி கொடுத்தாலும் நான் சோர்ந்து போயிட மாட்டேன், நான் விழுந்தாலும் எந்திருப்பேன். சத்துரு என்னுடைய தொழில்கள்ல என்ன என் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போனாலும் நீங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, அவன் 7 மடங்கு திருப்பி தரணும்னு சொல்லப்பட்டிருக்காப்பா. என்னோட ஆசீர்வாதத்தை சத்துரு நிறைய என்னோட ஆசீர்வாதத்தை நான் எடுத்துட்டு போயிட்டான். நான் இந்த நாட்கள்ல நான் 7 மடங்கு நான் திருப்பி வாங்குறேன் ஆண்டவரே, எனக்கு 7 மடங்கு எனக்கு திருப்பி கொடுங்க, சத்துருக்கு கையில இருந்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் தருகிறான். என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் கொடுத்துதானே அந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம், இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளை உடைய கரத்துல தருகிறோமப்பா. என்னுடைய வியாபாரத்துல எனக்கு ஒரு அநேக நஷ்டங்கள் கொண்டே இருக்கிறது. என்னுடைய வியாபாரத்துல ஒரு வளர்ச்சியும் இல்லை. நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் எல்லாம் 10 பையிலே போயிட்டு இருக்கு, ஒரு வளர்ச்சியை என்னால பார்க்க முடியல என்று சொல்லி நான் சம்பாதிக்கிறேன், நான் அதுல மகிழ்ச்சியா என்னால இருக்க முடியல என்று சொல்லி அநேக பேர் கண்ணீரோடு கவலையோடு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா அந்த நாட்கள் என் தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவர்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்துல அவர்கள் படுகிற இந்த பிரயாசத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற அனுகிரகம் பண்ண முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில குறைவுகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குலாம் இங்க மகிமையிலே நிறைவாய் மாற்றி கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களை பார்த்துக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே. இதன் மூலமா நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கப்பட பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது சொல்லுகிறேன். எல்லாவற்றும் தெரிகிறதுல தாழ்த்து தெரிகிறேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீன் பிரேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்களுக்கு இந்த வசனங்கள் எதுவும் வேணும்னா எங்களுடைய கீழே இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு வசனம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு யாரும் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, எங்களுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்றோம். நாங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ நீங்க ஏதாச்சும் நன்மை பெற்றிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் போட்ட வீடியோக்கள்ல இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சாட்சியா எங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோ எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நிச்சயமாகவே அது மற்றவர்களுக்கும் அது சொல்வதற்கு ஈஸியா இருக்கும், அவங்களோட விசுவாச வாழ்க்கையை அது தூண்டுவதற்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தையும் ஆண்டவர் குறைவில்லாமல் கிறிஸ்து இயேசுக்களாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.